2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை முன்னக்கூட்டியே தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அரசியலில் புதுகலமாக என்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறது. அதன் முதல் மக்கள் சந்திப்பான திருச்சி மரக்கடை பகுதியில் மக்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்த நிலையில் அங்கு அவருக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறு தொண்டர்களின் அன்பை பெற்றவாறும் கையசைத்தவாறும் அவர் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு 20 நிமிடங்களில் வரக்கூடிய நிலையில் தொண்டர்களின் அன்பு சூழ இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளின் காரணமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதியை நோக்கி அவருடைய பிரச்சார வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ரசிகர்கள் அவருடன் கை குலுக்குவதற்காகவும் மாலைகளும் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அன்பை தெரிவிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலுமே கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் சந்திப்புக்கான முன்னெடுப்பை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் அரசியலில் என்னென்ன விஷயங்களை அவர் இன்றைய தினம் பேச போகிறார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்காக அங்கு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான மரக்கடை பகுதியில் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்தும் கூட இன்னும் அந்த பகுதிக்கு விஜயுடைய வாகனம் வந்து சேரல, இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து விடுவதாக தமிழக வெற்றி கழக தரப்பிலையும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களும் தொண்டர்களும் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? ஷாம், விஜய் இந்த பகுதிக்கு வருவதற்கு குறைந்தது இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்றுதான் தெரிகின்றது. காரணம், அந்த அளவிற்கு வழிநடக்க கூட்டம் இருக்கின்றது. விஜய் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மரக்கடை அவர் பேச போகின்ற இடம் என்பது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. ஆனாலும் கூட அவர் வருவதற்கு குறைந்தது 1 மணி நேரம் ஆகும் என்பதுதான் தற்போதைய கள யதார்த்தமாக இருக்கின்றது. இன்னும் 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் கூட நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம், எங்களுடைய தலைவர் விஜயை பார்த்துவிட்டுத்தான் செல்வோம் என்று இங்கே கூடி நிற்கக்கூடிய தொண்டர்கள், குறிப்பாக பெண் ரசிகர்கள் அதிக ஆர்வத்தில் நிற்பதை பார்க்க முடிகின்றது. பல ரசிகைகள் பெண்கள் காலை 5 மணியிலிருந்து இந்த பகுதியிலே நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் மரக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஜங்ஷனிலே தான் விஜய் நின்று பேச இருக்கின்றார். விஜய் பேசுவதை கேட்பதற்காக பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில திரண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில விஜயை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய ரசிகர்கள் பேனர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில மேலே ஏறி நின்று அங்கிருந்து பார்த்தால் விஜய் நன்றாக தெரிவார் என்பதற்காக அந்த முயற்சியில அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட அந்த முயற்சி பலனளிக்காமல் அவர்களுக்கு பேனர் கிழிந்ததுதான் மிச்சம் என்பது போல தற்போதைய நிலவரமானது மாறி இருக்கின்றது. தொடர்ந்து கடும் வெயிலிலும் காலை உணவை கூட அருந்தாமல் மதிய உணவு அருந்துவதற்கான நேரமே வந்துவிட்டது. 1 மணி நேரத்தை, அதாவது மதியம் 1 மணியை கடந்து 1:30 சென்று கொண்டிருக்கிறோம். தற்போது வரை 2 வேளை உணவையும் எடுத்துக்கொள்ளாமல், ஏன் பலர் இன்னும் குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாமல் இருப்பதை இந்த பகுதியில பார்க்க முடிகிறது. இது ஒரு மார்க்கெட் பகுதியாக இருந்தாலும் கூட இந்த பகுதியில ஏராளமான கூட்டம் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினாலே இங்கு கடைகள் எதுவுமே கிடையாது. வழக்கமாக மாநாடுகள் அல்லது பெரிய பொதுக்கூட்டங்கள் என்று சொன்னால் சுண்டல், வேர்க்கடலை, வெள்ளரிக்காய் அல்லது வாட்டர் பாட்டில் போன்றவை விற்பனை செய்யப்படும். ஆனால் விஜய் இங்கு 1 மணி நேரத்திற்கு வந்து சென்று விடுவார் என்பதனாலே இது வெறும் கூடி கலையும் கூட்டம். அதனால் இங்கு விற்பனை நடைபெறாது என்று வியாபாரிகள் யாரும் கடை போடவில்லை. ஏற்கனவே நிரந்தரமாக கடை போடக்கூடியவர்களும் கூட அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும், கூட்டம் முடிந்த பிறகு மதியம் ரிலாக்ஸாக கடையை திறந்து கொள்ளலாம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனாலும் கூட விஜய் இன்னும் இங்கு வந்து சேராத காரணத்தாலும், கடைகள் திறக்கப்படாத காரணத்தாலும், தற்காலிக கடைகளும் யாரும் போடாத காரணத்தாலும் குடிநீர் கிடைப்பதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த இடத்திலே தற்போது குடிநீர் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் இங்கே வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போது விஜய் இந்த பகுதியை நெருங்கி இருக்கின்றார். இந்த பகுதியை விஜய் நெருங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலே இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரம் செய்து அவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை இங்கே பார்க்க முடிகின்றது.